we cannot place the surveyor and doing the surveying. That is not possible practically. நம்மளே பார்க்கணும் இதுல what to do, டைரக்டா போயிட்டு பிளாஸ்டரை வச்சு பிளாக் பண்ணணும். சாரி, இதுக்கு கீழே கொஞ்சம் பிளாஸ்டர் வச்சு பிளாக் பண்ணிடணும். அக்வல்சர் 1/3 விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல செர்வைக்கெலாம் ஃபுல் ஆஃப் அண்டர்கட் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டர் வச்சு பிளாக் பண்ணிவிட்டு tell the technician to place the clasp properly. இது எதுவுமே டெக்னீஷியனுக்கு தெரியாது. மேபி யூ கேன் ட்ரெயின் த டெக்னீஷியன். இந்த மாதிரி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய டெக்னீஷியன் நீங்கள் ட்ரெயின் பண்ணால் சரியாக வந்துடும். அது பண்ணியாச்சா? இந்த மாதிரி கேசஸ் ஃபார் திஸ் திங் you will have all this called as terminal, this called as angle of cervical convergence. அது ஸ்லைட் அண்டர்கட் இருக்கும். யூஸ்வலாக நம்ம டெக்னீஷியன் அதில் போய் தான் கிளாஸ் போய் போடுவாங்க. அதனால உள்ளே போடுறது கஷ்டம், வெளில எடுக்கவும் முடியாது. நிறைய பேர் ப்ராப்ளம் வரும். ஸோ நேர ஒரு பிளாக் பண்ணிடுங்க அண்டர்கட்டை. ஸோ யூ ஆர் ஃப்ரீ. அதுக்கப்புறமும் when you providing a class, யூ ஷேப் த கிளாஸ் போட்டு தான் பெண்ட் பண்ணணும். டெக்னீஷியனுக்கு ஒரு கொக்கி மாதிரி போட்டு வச்சிருப்பான், அது கிடையாது கிளாஸ். இட் வில் டீஸ்டெபிளைஸ் த டூத். நார்மலாக இருக்கும். ஒரு 3 மாதம் கழிச்சு கிரேட் 1 மொபிலிட்டி, 6 மாதம் கழிச்சு கிரேட் 2 மொபிலிட்டி, 1 இயரில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் இந்த கம்பி இல்லாமல் போட முடியாதா, நல்லா ஆட ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அந்த டெக்னீஷியனுக்கு கொக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பான். இப்படி போன யூ ஷேப்பில் அப்புறம் ஒரு பெண்டு கிராஸ் ஆகும். இதுதான் கரெக்டு. ஸோ யூ பி ஏபிள் டு மூவ் அந்த யூகை வந்து அப்படி கொஞ்சம் ஆங்கிளைஸ் மட்டும் மாற்றலாம். யூ வில் அச்சீவ் அ வெரி குட் ரிட்டன்ஷன். அப்புறம் டெக்னீஷியன் வந்து செர்வைக்கல் வெளியில் போட சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹையராக போட சொல்லிட்டு இந்த இதில் வந்து ஐ நோ தட் திஸ் இஸ் த கர்ப்பா இருக்குல்ல, திஸ் இஸ் த cervical line. Teeth is straight. Cervical line has come here. But most of the time அப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால் டீத் will be buccal inclined. அப்போ cervical line மேலே வரும். ஸோ for a safer side, tell the technician to place the clasp in the middle of the tooth. Be safer. தேவைப்பட்டால் கொஞ்சம் லேசாக கீழே இறக்கிடலாம். கீழே போட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வெரி டீப் cervical construction. So tell the technician keep this, and your crossover also should be at least 0.5 mm away. முன்ன பிள்ளை இருந்தால் கூட நம்ம இங்கே லேசாக அக்ரிலிக் ஃபில்லாக இருக்கும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஹாஸ் டு பி டன். இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன். இங்கே ஒரு இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த கிளாஸில் பாதி வந்து அக்ரிலிக்கை ப்ளேஸ் பண்ணி வச்சுருவாங்க. இங்கேயும் அக்ரிலிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிருவாங்க. This is going to prevent the freedom movement of the clasp. Clasp will be so stiff. Freedom of move. அப்போ என்ன ஆகும்? Grade mobility ஆயிடும். So tell this, it should be confined to only that particular tooth. There should not be any acrylic flow related to this side. If it is a flow also, you have to remove it. This extension. Usually வந்து height of the contour posterior. இங்கே கூட height of the contour தான் வரணும். இங்கே வந்து actually this place because of the person, but if you are going to cover little bit with lingual fossa, it will be better. Usually நம்ம எக்ஸ்டென்ஷனில் what technician will do is extend till the interdental papilla and freedom. அப்படி பண்ணவே கூடாது. பேஷண்ட் கடிக்கும் போது லோடு வந்து interdental papillaலையும் கான்டாக்ட் ஆகிட்டு bleeding வருது. So you are not supposed to stop finished margin of the removable partial denture on the interdental papilla or in the pharyngeal margin. Anteriorly it should be slightly, you will be covering the cingulum of the teeth. Posteriorly you have to slightly raise for 2 mm. That is called as height of the contour. இதெல்லாம் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரியாது. நிறைய எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறாங்க. You do this. Tell this, you have to extend like this. அப்போதான் when patient is biting, 50% of the load will be transferred to the abutment teeth. Patient வந்து வலிக்குதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். If you are going to extend the denture into the cervical, till the cervical, not cervical, pregingival தான் extend பண்ணுறது. Interdental papilla கடிக்கும் போதெல்லாம் they will be having a pain. So this has to be checked. Tell the technician you have to do like this. If possible, tell your technician to fabricate this kind of clasp. Clasp will not come from the lingual side, from the buccal flange. If you have a distal abutment, grade
வந்து கிரேட் 2 mobility-ஆகவும் ஆக்காது. ஸோ அதனால இது பெட்டர். இந்த பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் அவைலபிள் இன் த நெட் ஆல்சோ. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு த gingival approaching clasp actually பார்த்தா. Gingival approaching clasp is this is called as push type of retention. Push type pull type. Push type of retention is better than the pull type of retention. இது புஷ் பண்றதுனால அந்த டீத் உடைய மொபிலிட்டி வந்து ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஸோ அதனால இஃப் யூ ஜஸ்ட் டேக் திஸ் ஃபோட்டோ டெக்னீஷியன் நீங்க இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இஃப் தே டூ எனி மிஸ்டேக்ஸ் ரீஇம்ப்ரெஷன் எடுக்க வேண்டியது இல்லை. டைரக்டாக இங்கே வரப்போ இந்த ஃப்ளான்ஸ் மூலமாக நீங்கள் போட்டு ஒரு செல்ஃபியூர் அக்ரிலிக்கை போட்டு எனக்கு பண்ணி தரப்பானா ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸிலி ரிப்பேரபிள். உடஞ்சா கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைனல் this is the last slide. The post insertion instruction educate the patient about the limitation of the removable prosthesis. நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், வேர் த டென்ச்சர் எல்லாம் போட்டுக்குங்க நல்லா கழிச்சு சாப்பிடலாம்னு பிரச்சனை இல்லை. The patient will come with high expectation. Don't give high expectation to the patient. First of all, when you are giving a post insertion instruction to the patient, tell or educate the patient with the limitation. இதுதான் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும்? எஸ், எனி லிமிடேஷன் என்ன சொல்லுவீங்க பேஷண்ட்க்கு? அப்புறம் limitations, tell the patient this is not like a natural teeth. அதான் ஃபர்ஸ்ட். இல்லை எல்லாம் கடிச்சலாம் சாப்பிட முடியாது. முருங்கு கடிக்கலாமா, சீடை கடிக்கலாமா, மட்டன் கடிக்கலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு கடிக்கக்கூடாதுன்னு டைம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். Tell the patient use the denture at least for 2 days. நார்மலாக don't eat with this denture. அவ்வளோதான். இது நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். After getting so much of experience, if you give the denture போய் நல்லா சாப்பிடணும்னு நினைச்சா எக்ஸ்பீரியன்ஸாக போயிடும். நெக்ஸ்ட் டே வந்து டென்ச்சரை கழட்டிட்டு டப்பால் எடுத்துட்டு வந்துடும். Tell him to use the denture. Actually speaking, if you are inserting a denture, you have to remove the patient after 24 hours. But I am telling don't eat with this. So wear it, lot of salivation, drink, good for our health. Acidity கம்மி பண்ணும். இதுதான். Don't spit it out. பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்னீசிங் that will come out. Yes. ஒழுங்காக சாப்பிட முடியாது, பேச முடியாது. What all the difficulties are there, limitations for the denture, you educate the patient and send. If you don't educate, வரும்போது என்ன டாக்டர் கண்டு வந்தது, தண்ணி குடிச்சா கலருது, இந்த மாதிரி what are the limitations that has to be there for a denture, everything he will tell to us. டாக்டர் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ ஆல்வேஸ் what are the limitations you tell. First of all, tell don't use the denture for 2 days for biting, only for drinking a water, juice, just you have it, coffee, tea, have it, but don't bite with this. Wear it, put it in the patient mouth because it's a huge foreign body. Huge foreign body. ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் மோலார் கடையில் ஒரு சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ மாட்டி வச்சுன்னா டங் விடாது அதை எடுக்கிறத விட. ஸோ அந்த ஸ்மால் ஃபாரின் பாடியை வந்து டங் இஸ் நாட் அக்செப்டிங் இட். Now we have encroached the tongue space also, so we have to give at least 2 days for a tongue to retract. Patient salivation எல்லாமே வரும். So at least get used to it. After 2 days, you go for a post insertion adjustment. You have to இதெல்லாம் பார்த்துட்டு then you tell the patient go from the soft diet. Bite bilaterally. இது ரொம்ப முக்கியம். Bite bilaterally. அப்படியா டாக்டர் நிறைய பேர் கேட்பாங்க. ரைட் சைடு கடிச்சா கீழே லெஃப்ட்ல தூக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. You bite bilaterally. அந்த மாதிரி. So the denture instructions should be proper. Main type of food, soft food. When to consume the food after 2 days. The importance for review and appointment. Patients will say first appointment will be immediately after 24 hours or 48 hours. Okay. அடுத்து patient has to come 4 days to 1 week. Then second appointment. Third appointment after 3 months. Fourth appointment after 1 year. But first 2 appointment is very, very important for us. Where should be correct in post insertion pain? I told you occlusion na problem first. 95% problem is also occlusion. So occlusion is separate chapter. As a practitioners, this is more than enough. Just you check when the patient say I have a severe pressure, you have to check for occlusion. Don't look for a denture plan. That is later. Once you have corrected the occlusion, still the patient say I have a problem, pain, irritating, it's picking here, then you can trim it out. Otherwise
with this, I am ending this my lecture. I hope definitely this must be useful for you. There are many difficulties will be there for you. Maybe if you have any doubt, just you can kindly ask me a question. Maybe you are a general practitioner, you are practicing in the morning and the evening. I am practicing only in the evening, and I am in the educational thing that little bit different. So you will be having a more experience than me. So if anything, just you can share with me how to rectify it. I'll take it. எல்லாருமே கிளியர் ஆயிடுச்சு. ராசேஷ் சார்